ஆயுதம் கொடுங்கள். இப்படிப்பட்ட முருகனை வணங்க வேண்டும். கந்தா, கடம்பா, கதிர்வேலா, சண்பகா, சரவண, முத்துக்குமாரா ஒன்றையே நம்பியிருந்தாலும் கூட இந்த வழியிலும் இந்த நாட்டு மக்களுக்கு அருள் புரிய வேண்டும். முருகனை வணங்க முருகா. உன்னை அருகினமும் பாட வந்தோம் முத்துமாரியம்மனை வணங்கணும் அப்படின்னு பார்க்க போனா உலகமெல்லாம் வாழ வைக்க வந்தவனே காத்திடுவாய் கருமாறி காத்திடுவாய் கருமாறி
இப்படியெல்லாம் நம்பி மன்னனுக்கு நஞ்ச மகனுக்கு 7 ஆம்பளை பிள்ளைங்க. 7 ஆம்பளை பிள்ளை இருந்தாலும் கூட 7 அந்த காலத்துல இல்லைங்க, 7 பிள்ளை மட்டும் இல்ல, 13 பிள்ளை, 14 பிள்ளை, 15 பிள்ளை கூட பெற்று எடுத்திருக்காங்க. அந்த காலத்துக்கு சாப்பாடு கூழு குடிச்சு ஊத்தி கூழு, நீங்க என்ன நினைச்சீங்க? கம்பங்கூழு கேப்பக்கூழ குடிச்சு 120 வயசு அந்த காலத்துல வாழ்ந்தாங்க. இப்ப சாப்பிட்டா தான் உயிர் வாழ முடியும். அந்த காலத்துல இப்ப சாப்பாடே விஷமாத்தான் இருக்கு. அதிகமா சாப்பிடக்கூடாது, அதிகமா தூங்கக்கூடாது அப்படின்ற மாதிரி 7 ஆம்பளை பிள்ளை இல்லைங்க. 7 ஆம்பளை பிள்ளை இருந்தாலும் கூட அவங்களுக்கு ஒரு கவலை, இன்னொரு பெண் குழந்தை இல்லையே அப்படின்னு. ஒரு பெண் குழந்தை இருந்தா நல்லா இருக்கட்டும். முருகப்பெருமான் அருளால வேட்டைக்கு போற நேரத்துல ஒரு பொம்பளை பிள்ளையை கண்டெடுத்தாரு. எங்க கண்டெடுத்தா வள்ளி கிழங்கு தோண்டிய பக்கத்துல கண்டெடுத்ததுனால வள்ளின்னு பேர் வச்சாங்க. அந்த எடுத்து வளர்த்த பொம்பளை பிள்ளை யார் தெரியுங்களா? நான் தான். நான் எதுக்காக வந்திருக்கேன் தெரியுங்களா? நான் எதுக்காக வந்திருக்கேன்னா முருகப்பெருமான காதலிக்கிறதுக்காக நான் வந்திருக்கீங்க. முருகப்பெருமான 1 வருஷமா 2 வருஷமா அவருக்காக 13 வருஷமா காத்துக்கிட்டு இருக்கேன். முருகப்பெருமான நான் காதலிக்கிறேன். அவர் என்ன காதலிக்கிறாரோ அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா என்ன செய்யலாம்? நம்பர் வேணும்ல. 044399 அப்படி ஒரு நம்பர் இருக்கா? பழனிமலை நம்பர். அப்ப அது உண்மைதான். போன பட்டம் முடிக்க டங்குன்னு எடுப்பாரு. அந்த காலத்துல தாய்மார்களா குழந்தைக்கு சோறு ஊட்டும் போது நிலாமா காட்டி நிலாவோட கதையை சொல்லி சோறு ஊட்டினாங்க. ஆனா இப்ப உள்ள காலத்துல குழந்தைய சாப்பிடணும்னா என்ன கேட்கிறாங்க? செல்லுல பேய் படம் போட சொல்றாங்க. நீங்க பேயை காட்டுன்றாங்க. அப்ப அந்த குழந்தை வயிறார சாப்பிடுச்சா சாப்பிடலையா அப்படின்னு அந்த குழந்தைக்கே தெரியாது. அப்ப அந்த குழந்தையோட கண்ணு எங்க இருக்கும்? செல்லுல தான் இருக்கும். அப்ப நம்ம எப்படி கவனம் எப்படி செலுத்துறோமோ அதே போல அந்த பெண் பிள்ளையா இருந்தாலும் கூட அந்த குழந்தை அப்படிதான் வளரும். அப்ப அந்த காலத்துல நிலாவோட கதையை சொல்லி அந்த காலத்துல தாய்மார்கள் குழந்தைக்கு சோறு ஊட்டினாங்க. அப்ப வர வர என்னாச்சு? அந்த காலத்துல சொந்த பந்தத்தை பார்க்கணும்னா நடந்து போய் கூட பார்த்துட்டு வருவாங்க. இப்ப சொந்த பந்தத்தை பார்க்கணும்னா உட்கார்ந்த இடத்துல பார்க்கலாம். ஏன்? நம்ம அண்ணன் எல்லாம் எப்படி இருக்காங்க, நம்ம அத்தையெல்லாம் எப்படி இருக்காங்க அப்படின்னு நேரா போய் பார்த்து தெரிஞ்சுக்குவாங்களாம். இப்ப நேரா பார்த்து தெரிஞ்சுக்க முடியுமா? உட்கார்ந்த இடத்துல தெரிஞ்சுக்க வேண்டியதான். அப்ப அவருக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன். அவர் எப்ப வருவாங்க வழி மீது விழி வைத்து காத்துக்கிட்டு இருக்கேன். முருகப்பெருமானுக்காக 13 வருஷமா நான் காத்துக்கிட்டு இருக்கேங்க. 5 வயசுல முருகப்பெருமான மனசுல கடவுளா நினைச்சேன். இப்ப 12ல இருந்து 13 வயசு நடக்குது. 13 வயசு நடந்து முடிகிற போய் முருகப்பெருமான் எனக்கு மாலை மாத்தணும். ஆனா இந்த வயசுல நான் ஆசை பண்ணணும். மாதிரி எந்த வயசுல ஆசை பண்ணணும்? இப்ப முருகப்பெருமான நான் ஆசைப்படுற மாதிரி நீங்க யாரையும் மனசுல நினைச்சது உண்டா? நீங்க யாரையும் மனசுல நினைச்சிருக்கீங்களா? என்ன மருமகன் நீங்க? எனக்கு அந்த பழக்கமே இல்லை. ஏன் அப்படி? மனிதன் பிறந்ததுல இருந்து சாகுற வரைக்கும் காதல் இருக்கணும். காதல் இல்லாம உலகமே கிடையாது. இருமணமும் சேர்ந்தத திருமணம். இருமணமும் சேரலனா என்ன நீங்க? அப்ப எல்லா மனிதன் பிறந்ததுல இருந்து சாகுற வரைக்கும் காதல் இருக்கணும். 20 வயசு இளமை காதல், 60 வயசு அறுபது காதல், அதை தாண்டி புனிதமான காதல் எங்காது 16 வயசுல ஒரு காதல் வரும். அது ஒரு ஒய்வுப்படும். 90 வயசுல காதல் வருமா? வரும். காதல்னா நான் என்ன சொல்றேன்னா காதல்னா அன்புதான். 90 வயசு ஆயிடுச்சு. இந்த வயசான காலத்துல பேரம்பேத்தி அன்புக்காக காதலுக்காக ஏங்கிட்டு இருப்பாங்க. அது ஒரு காதல் வகைப்படும். அப்ப அதே போல முருகனை நான் காதலிக்கிறேன். வள்ளி பிள்ளை ரொம்ப ஏங்குது அப்படின்னு முருகப்பெருமான் கொஞ்சம் கொஞ்சமா இறக்கி வருவார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மனசுக்குள் ஆசை வைத்த யாரை பாடுகிறாய்? உறவுக்கு அர்த்தம் சொல்ல கண்ணன் வந்தானா? உறவுக்கு அர்த்தம் சொல்ல கண்ணன் வந்தானா? சொல்ல தந்த
நினைச்சு மனசார நான் உருகுறேன். அவருக்காக நான் காத்துக்கிட்டேன். ஒரு பெண்ணுக்கு திருமணம் முடிச்சதுக்கு அப்புறம் புகுந்த வீட்டுக்கு பெருமையா பிறந்த வீட்டுக்கு பெருமையா அப்படின்னா புகுந்த வீட்டுக்கு தான் பெருமை. புகுந்த வீட்டுல எப்படி நடந்துக்கணுமோ அதே போல பிறந்த வீட்டுக்கு தன்னால பெருமை செய்யணும். புகுந்த வீட்டுல எப்படி நடந்துக்கிட்டா பிறந்த வீட்டுக்கு தன்னால பெருமை செய்யணும். பிறந்த இடத்துல இருந்து புகுந்த வீட்டுக்கு வாழ வர்றோம். நம்ம யாரு போனோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அந்த குடும்பத்துல நல்லபடியா யாரையும் அனுசரிச்சு நல்லது கெட்டதையும் அதை அனுசரிச்சு குடும்பத்தை வச்சு வாழ்ந்தோம்னா அந்த புகுந்த இடத்துல என்ன சொல்லுவாங்க, இந்த பெண்ணை நல்லபடியா வளர்த்திருக்காங்க அப்படின்னு பிறந்த இடத்து பெருமையை புகுந்த இடத்துல சொல்லுவாங்க. அந்த காலத்துல எல்லாம் தாலி கட்டினாங்க அப்படின்னா இந்த காலத்துல வசதிக்கு தகுந்த மாதிரி அரை பவுனு 3/4 பவுனு தங்கத்துல தாலி கட்டினாங்க. ஆனா அந்த காலத்துல முனமுறையான மஞ்சள் கிழங்கை எடுத்து 21 நூலை சுத்தி பெண்களுக்கு தாலியா கட்டினாங்க. இந்த 21 அப்படின்னா ஏன் 10 நூல் போடலாம், அதே நேரத்துல 20 போடலாம், தனியா ஒண்ணு ஏன் 21 ரெட்டப்படையா வரக்கூடாது, ஒத்தப்படையாக வரணும். இந்த 21 நூலை சுத்தி ஏன் பெண்களுக்கு தாலியா கட்டுறோம் அப்படின்னு காரணம் இருக்குல்ல. இந்த 21 நூல்லையே பெண்களோட வாழ்க்கை இரவின் பொழுதில் கேட்டு வலியின் குரல் காலை பொழுதில் கேட்க மக்கள் கூட்டம் கலைந்தது. இவன் சபரிமலை ஸ்டோர் தாஞ்சூர் 101 அவர்கள் அன்பளிப்பு கொடுத்திருக்கிறார்கள். அன்புள்ளவர்களுக்கு உலகம் நன்றி. வணக்கம் வணக்கம் வணக்கம். இந்த 21 நூல்ல பெண்களோட வாழ்க்கை அடங்கியிருக்கு அப்படின்னு காரணம் சொல்லலாம். ஏன்னா அந்த காலத்துல ஏன் முதல்ல மஞ்சள் கிழக்க பெண்களுக்கு தாலியா கட்டினாங்கன்னா இன்றைக்கு அந்த காலத்துல பெண்கள் மஞ்சள் இல்லாம குளிக்க மாட்டாங்க, மஞ்சள் இல்லாம எங்கேயுமே போக மாட்டாங்க. இப்போ உள்ள காலத்துல மஞ்சள் போட மாட்டேங்கிறாங்க. என்ன காரணம், ஏன்னா மஞ்சளோட தன்மை என்ன அப்படின்னா நோயை எதிர்க்கக்கூடிய ஒரு சக்தி உள்ளது. அப்படி கிடையாது, அது ஒரு போயிடுச்சு. வேற என்ன காரணம், என்ன காரணம் அப்படின்னா தன்னோட அந்த காலத்துல தன்னோட கணவன் பக்கத்துல தூங்கிடுற பொழுது அதை முகந்து பார்க்கும்போது 120 வயசு வரையும் அந்த காலத்துல மஞ்சள். நீங்க வேற என்ன நினைச்சீங்க, அவ அந்த காலத்துல 120 வயசுல வாழ்ந்தாங்க. அதே போல முருகனோட மனசு என்னோட மனசு ஒண்டி சேரலாம். அவருக்காக ஏன் மனசுல ஆசை எப்படி தெரியுமா,
இப்ப அந்த காலத்துல எல்லாம் இளவட்ட கல்லுன்னு ஒண்ணு இருக்குமா. ஒரு பெண்ணு கேட்டு வந்தா யாரு இளவட்ட கல்ல தூக்குறாங்களோ அவங்களுக்கு பொண்ணை கொடுத்து திருமணம் முடிச்சு வச்சா அந்த காலத்துல. ஆனா இந்த காலத்துலயும் இளவட்ட கல்ல தூக்குனாக்கா நாங்க பொண்ணு கொடுத்தோம்னா எத்தனை வந்து கல்யாணம் நடக்காது. இளவட்ட கல்ல தூக்க முடியுமா? கல்ல தூக்குறவங்க பொண்ணை தூக்கணும் அப்படின்னு. ஆனா தமிழ்நாட்டு ஆண்மகன் வந்து எத்தனை 100 வயதா இருந்தா கூட இந்த தமிழ்நாட்டுக்கு முக்கிய முதுகெலும்பு விவசாயம் தான். 100 வயதான தமிழ்நாட்டில் பிறந்த ஆண்மகன் வந்து சாகுற வரையும் வீரமாத்தார பார்க்கலாம். சாதாரண ஆண்மகன் கிடையாது தமிழ்நாட்டு ஆண்கள்லாம். ஏன்னா என்ன காரணம்னா, இரண்டாவது இளைஞர்கள் வந்து இரண்டாவது வீர விளையாட்டு அப்படின்னா ஜல்லிக்கட்டு காலை அடைக்கோட தங்களோட வீரத்தை காட்டும். ஆனா வீர விளையாட்டு மூன்றாவது கபடி. அப்ப முருகப்பெருமாளை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னா இளவட்ட கல்லை தான் தூக்க சொல்லுவோமா, இல்ல காளையத்தான் அடக்க சொல்லுவோமா, இல்ல கபடி தான் விளையாட சொல்லுவோமா? என்னோட மனச முருகப்பெருமான் கல்வனா வந்து திருடிக்கிட்டாரு அப்படின்னு பார்க்கப்படா. எப்படி தெரியுமா? முருகப்பெருமான் என்னோட மனச கல்வனா வந்து திருடிக்கிட்டாரு. திருட்டு பையன் ஏங்க, நீங்க எனக்கு மருமையை வேணா, அவர் அண்ணன் வேணா, திருட்டு பையனா முருகப்பெருமான் என்னோட மனச கல்வனா வந்து திருடிக்கிட்டாரு அப்படின்னு சொல்றேன். கல்வனா திருடன்.
Thank you.